குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ லெசன் பார்த்தாச்சு, அதாவது ஃபஸ்ட் வேலையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் வேலையத்துக்கு போகிறோம். ஓகேங்களா. செகண்ட் வேலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லெசன் இருக்குன்னா 8 லெசன் இருக்குது. ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் ஈக்குவலிபிரியம் ஃபஸ்ட் லெசன். அதில் செகண்ட் வேலையத்தில் ஃபஸ்ட் லெசன், அதாவது யூனிட் 8 அயானிக் ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அயானிக் ஈக்குவலிபிரியம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 11th ஒரு லெசன் படிச்சிருப்போம், இதே ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு ஒரு பேரில். ஸோ என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி 11th செகண்ட் வேல்யூமில் இதே மாதிரி 8th லெசனாக படிச்சிருப்போம். இதே மாதிரி 8th லெசனாக 11th செகண்ட் வேல்யூமில். ஓகேங்களா. ஃபஸ்ட் லெசனாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு. ஸோ இதில் கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம 12th வந்து பார்த்தோன்னா அயானிக் ஈக்குவலிபிரியம் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த அயானிக் ஈக்குவலிபிரியத்தில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆசிட் பேஸ் ஈக்குவலிபிரியம். ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆசிட் பேஸ் ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா. ஆசிட் பேஸ் ஈக்குவலிபிரியம் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் அவர் பாடி இன்வால்வ் த அக்வஸ் ஈக்குவலிபிரியம். ஓகேவா. ஸோ அவர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்வஸ்லேயே ஈக்குவலிபிரியமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் பஃபர் இருந்த பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பானிக் ஆசிட் அண்ட் பைகார்பானிக் 2 கேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் இருக்கும். ஓகேங்களா. இது கார்பானிக், இது பைகார்பானிக் 2 எப்படி இருக்குன்னா ஈக்குவலிபிரியமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி விகம் அக்ராஸ் மெனி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் டெய்லி லைஃப். ஓகேவா. நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தா நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். அதில் ஒரு சில என்ன அப்படி பார்த்தோன்னா ஆசிட் அண்ட் பேஸ், அதில் ஒரு சில. ஓகேங்களா. மோஸ்ட் காமனாக என்ன அப்படின்னா ஆசிட்டும் பேஸும் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது நமக்கு தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பால் குடிக்கிறாங்க இல்லையா, மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ஆசிட் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி வினிகரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் அசிட்டிக் ஆசிட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எல்லாருமே மோஸ்ட்லி காலையில் நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிப்பாங்க. ஓகேங்களா. அந்த டீயில் டேனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு வயிறு ஒரு மாதிரியாக இருந்தாலோ, ஓகேவா, வயிறு உபசமாக இருந்தாலோ, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டொமக் பெயின்மாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேப்லெட். ஓகேங்களா. ஜெல்ஸில் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா. ஸோ அது மாதிரி ஒரு டேப்லெட்லேயும் இருக்கும். ஓகேங்களா. லிக்யூட்லேயும் இருக்கும். ஓகேவா. ஜெல்ஸில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தா என்னென்னா டேப்லெட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆர் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் ஆசிட். ஓகேவா. என்ன அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆசிட் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷனால இந்த ஃபால்ட் வரும். ஓகேவா. ஸோ அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய ஆசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு தான் அண்ட் ஆசிட் அப்படின்னு பேர். ஓகேவா. அதான் இன்பர்னிங் ஆஃப் பர்னிங் சென்சிடேஷன், இன்பேலன்ஸ் ஆஃப் பர்னிங் சென்சிடேஷன். ஓகேவா. ஸோ வயிறு எரியிறது. ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து பார்த்தோன்னா எஸ் எ பேசிக் காம்பவுண்ட். இது வந்து பார்த்தோன்னா எஸ் ஏ பேசிக் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆர் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு 2 இருந்தாலும் சரி, இது பேசிக் நேச்சர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஆசிட் அண்ட் பேசஸ் மெனி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா. அதாவது ஃபெர்டிலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி சோப் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆசிட் பேஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா. இன் திஸ் யூனிட் we shall learn the definition of acid and bases and study their ionization their aqueous solution. ஓகேவா. ஸோ ஆசிட் பேஸோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அக்வஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அயனைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. அண்ட் த pH scale we learn the pH scale
and apply the principles of chemical equilibrium. Apply the principles of chemical equilibrium. Determine the concentration of species burners in the aqueous solution by the acid and base. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் பேஸ் ஈக்குவலிபிரியம் கெமிக்கல் ஈக்குவலிபிரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் அதோட பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது இதனுடைய இம்பார்ட்டன்ட் லேர்ன் பண்ணுறதில்ல. இதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறது லேர்னிங் ஆஃப் திஸ் யூனிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டெஃபினேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ஓகேவா? ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஓகேவா? அதாவது நெக்ஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஓகேங்களா? எயித் லெசனில். ஓகேவா? செகண்ட் வேல்யூ. ஓகேவா? எயித் லெசனில் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஆகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? வாட் இஸ் மீன் பை ஆசிட்? ஆசிட் அப்படி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க? லத்தீன் வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த லத்தீன் வேர்டு என்ன அப்படின்னா அசிட்டாஸ் அப்படின்னு பேர். அந்த லத்தீன் வேர்டு டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அசிட்டாஸ் அப்படிங்கிற வேர்லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுலேருந்து ஆசிட் அப்படிங்கிற வேர்டு டெரிவ் பண்ணியிருக்காங்க. அசிட்டாஸ் அப்படிங்கிற வேர்லேருந்து ஆசிட் அப்படிங்கிற வேர்டை டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அசிடாஸ் அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. ஓகேவா? ஸோ இதனுடைய ஓகேவா வி ஹேவ் ஆல்ரெடி இயர்லி கிளாஸஸ் அது ஆசிட். ஓகேவா? என்னது என்ன டேஸ்ட்டாக இருக்கும்? சோர் டேஸ்ட். ஆசிட் என்ன டேஸ்ட்டாக இருக்கும்? சோர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்டு டென்ஸ் த ப்ளூ லிட்மஸ் இன்ட்டு ரெட். ப்ளூ லிட்மஸ் என்னவா மாற்றினா ரெட் கலராக மாற்றுறோம். ஓகேவா? அதெல்லாம் ஜிங்கு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ரியாக்ட் வித் zinc is produce the hydrogen gas. ஓகேவா? similarly basic is a 10 better test. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா ஆசிட் சோர் டெஸ்ட் அப்படி சொல்கிறோமோ. ஓகே, புளிப்புச்சுவை. சோர்னானது புளிப்புச்சுவைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிட்டர்னா கசப்புன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படின்னா கசப்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் 10 இந்த ப்ளூ லிட்மஸ் இன்ட்டு ரெட். ப்ளூ லிட்மஸ் இந்த ரெட். ஓகேவா? ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பெட்டர். ஓகே, பெட்டர் டேஸ்ட். அது கசப்பு சுவைன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னா கசப்பு சுவை. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லிட்மஸ் என்னவா மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவாக மாற்று. ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்று. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் a classical concept of not accurate the explain the complete the behaviors of acid and bases. ஓகேவா? திஸ் தி கிளாசிக்கல் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் தி கிளாசிக்கல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிளாசிக்கல் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் பேஸ்ட் வந்து பிஹேவியர். ஓகேவா? ஆசிட்டு பேஸ் அதோட கான்செப்ட் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற பொறுத்தா அதோட பிஹேவியர்ஸை பொறுத்தா அதனோட கான்செப்ட் டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இல்லை இந்த கான்செப்ட் ஆஃப் டெவலப்டு பை சம் சயின்டிஸ்ட் பை Arrhenius, Bournet and Lowry and Lowry and Lewis describe the properties of acid and base. ஓகேவா? ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் டெஃபினேஷன் என்ன, நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த 3 சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த சயின்டிஸ்ட்னா Arrhenius அப்படி ஒருத்தர், Bournet ஒன்று, Lowry அண்ட் லூயிஸ். ஸோ இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? Next as Arrhenius theory is a concept of Arrhenius concept as a define the acid and base. ஓகேவா? அதாவது Arrhenius கான்செப்ட் பிரகாரம் ஆசிட்னா எப்படி இருக்கும், பேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் இயர்லிஸ்ட் தியரி. அப்படின்னா இது முன்னாடியே இருந்த தியரி தான். ஓகே, ஒன் ஆஃப் த இயர்லிஸ்ட் தியரி about the acid and base. So as is proposed by Swedish chemistry Sven Arrhenius அப்படிங்கிற. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் சேர்ந்த ஒரு கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட், அவர் பேர் Arrhenius அப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதான் ஒன் ஆஃப் த இயர்லிஸ்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இது பிரகாரம் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தியரி தி ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் dissociate and gives the hydrogen ion in water. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஒரு ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். வாட்டரை சேர்த்தணும்னா என்னன்னா அது வந்து ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ஏ ஆசிட். எக்ஸாம்பிள் HCl and H2SO4.
this acids. The dissociation in the aqueous solution is expressed ஓகேவா. ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறப்ப என்னன்னா H ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் Cl மைனஸ் ஓகேவா. H ப்ளஸ் அண்டு Cl மைனஸ் வருது. தி H ப்ளஸ் அயன்ஸ் இஸ் aqueous solution of slightly hydrated யூஸ்வலி ரெப்ரசன்டேட்டட் ஓகேவா. இந்த H ப்ளஸ் அயன்ஸ் என்னென்னா உள்ள வாட்டரில் தான் நம்ம கரைக்கிறோம், வாட்டரோட சேர்ந்துட்டு ஹைட்ரேட்டடாக மாறிக்கும். இதை சிம்பிளஸ்ட்டு ஹைட்ரேட்டட் ப்ரோட்டான் ஓகேவா. இதை சிம்பிளஸ்ட்டு ஹைட்ரேட்டட் ப்ரோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. we use the both H plus and H3O plus means is the same ஓகேவா. நம்ம H2O plus H plus அப்படின்னு சொல்லுவோம். H2O plus H plus ரெண்டையும் சேர்ந்து H3O plus சொல்லுவோம். H3O plus ஓகேவா. simplest hydrate of proton, simplest hydrate of proton ஓகேவா. we use the both means are same ஓகேவா. similar to basic the substance dissociated in the hydroxyl ions in water. இதே ஆசிட் அப்படின்னா வாட்டரை கூட என்ன பண்ணோம் அப்படின்னா H ப்ளஸ் அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே பேஸ் அப்படின்னா ஹைட்ராக்சில் அயனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும் ஓகேவா. ஹைட்ராக்சில் அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா. அண்ட் த சப்ஸ்டன்சஸ் லைக் த சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ஆர் இஸ் பேசஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சொல்கிறேன்னா H ப்ளஸ் வந்து பார்த்தா இது போய் அட்ராக்ட் பண்ணிக்கும் ஓகேவா. அட்ராக்ட் பண்ணி வாங்குறப்ப நமக்கு என்னென்னா 2OH மைனஸ் ஃபார்ம் ஆகுது, 2OH மைனஸாக ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது அரிகனிஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னா வாட்டர் டிசால்வ் பண்ணால் H ப்ளஸ் அயன் கொடுத்துச்சுன்னா அது ஆசிட்டு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிசால்வ் பண்ணுறப்ப H2 அதில் போய் கரையும், H ப்ளஸ் H2O ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு H3O ப்ளஸ் H3O ப்ளஸ் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஹைட்ராக்சைடு அயன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் தான் ஹைட்ராக்சைடு அயன்ஸ் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாமே சோடியம் ஹைட்ரக்சைடு கால்சியம் ஹைட்ரக்சைடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால்சியம் ஹைட்ரக்சைடு ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் 2 ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் ஃபார்ம் ஆகுது ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் ஏ பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் அதோட லிமிட்டேஷன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arrhenius theory does not explain the behaviors of acid and base on aqueous solvent such as acetone. அது Arrhenius theory வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஆசிட் பேஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அக்வஸ் சால்வெண்ட்னா H2O ஈத்தர் ஓகேங்களா. நான் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டோன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே திஸ் தியரி டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் பேசிசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லைக் த அமோனியா டஸ் நாட் பொசஸ் அ ஹைட்ராக்சி குரூப் ஓகேவா. ஸோ அப்போ NH3 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணல ஓகேவா. இங்கே பாரு ஹைட்ராக்சி குரூப் கிடையாது, OH மைனஸ் குரூப் கிடையாது ஓகேவா. NH3 நம்ம என்ன சொல்லியிருப்போம் OH மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் OH3 மைனஸ் இங்கே கிடையாது. ஆனாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இது அதனுடைய லிமிட்டேஷன் ஓகேங்களா. பாருங்கள் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கிளாஸிஃபை எதாவது ஆசிட் ஆர் பேஸ் யூஸிங் த ஆர்கனைஸ் கான்செப்ட் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஓகேங்களா. அதாவது இது H ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், தட் இஸ் ஆசிட் ஓகேவா. இது பாருங்கள் OH மைனஸ் வாட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணோம், தட் இஸ் பேஸ். இது ஆசிட்டு, இது பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், தட் இஸ் ஆசிட் ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் த H ப்ளஸ் O இஸ் கால்டு ஆசிட். அப்போ நைட்ரிக் ஆசிட்டு, பாஸ்பரிக் ஆசிட்டு, அஸ்டிக் ஆசிட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 4 இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டு. செகண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஓகேங்களா. பேசிக் ஏன்னா OH வாட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்கள் லோரி ப்ரௌன்ஸ்வுட் தியரி. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய லோரி ப்ரௌன்ஸ்வுட் தியரி ப்ரோட்டான் தியரி ஓகேவா. ஃபஸ்ட்டு அதாவது அரிகனிஸ் என்ன சொல்கிறதுன்னா ஸோ வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப எது வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸை கொடுத்துச்சுன்னா அது வந்து ஆசிட்டு, OH மைனஸை கொடுத்து அப்படின்னா பேஸு, அது அரிகனிஸ் தியரி ஓகேவா. நெக்ஸ்ட்டு லோரி ப்ரௌன்ஸ்வுட் தியரி ப்ரோட்டான் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ப்ரோட்டான் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ப்ரோட்டான் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ அப்படின்னா 1923 லோரி அண்ட் ப்ரௌன்ஸ்வுட் W சயின்டிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஜென்ரல் டெஃபினேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸு ஓகேவா. ஆசிட்டுக்கு பேஸுக்கு வந்து பார்த்தோன்னா மோர் ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு ஓகேவா. அக்கார்டிங் டு திஸ் தியரி தி கான்செப்ட் தி ஆசிட் இஸ் ஏ டிஃபைன்ட் எஸ் ஏ
substance that has a tendency of donate a proton to another substance. A base is a substance of that is a tendency of accept a proton from the another substance. ஓகேவா? ஸோ இவருடைய கான்செப்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு புரோட்டானை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ஆசிட். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸு வேற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு புரோட்டானா ஓகேங்களா, அதாவது டொனேட் பண்ணுதோ, வேறு சப்ஸ்டன்ஸுக்கு புரோட்டான் டொனேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் ஆசிட் அப்படின்னு பேர். அதே மாதிரி எந்த ஒரு சப்ஸ்டன்ஸு இந்த டொனேட் பண்ணக்கூடிய புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குதோ, டொனேட் பண்ணுற புரோட்டானை எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை அக்செப்ட் பண்ணுதோ அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பேஸ் சப்ஸ்டன்ஸ் is accept the proton from the another substance. In other words, in acid is a proton donor, base is a proton acceptor. acid அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா proton donor அப்படின்னு சொல்கிறாங்க, பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா proton acceptor அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் மோர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் குளோரைடு இஸ் dissolved in water. Hydrogen chloride dissolved in water is donate the proton to the latter. If this the HCl behaves as acid and H2O is a basis. Proton transfer the acid base and represented. இப்போ நம்ம வந்து HCl எடுத்துருக்காங்க, இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. HCl எடுத்துட்டாங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? HCl எடுத்துகிட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. டிசால்வ் பண்ணுறப்ப என்னென்னா அந்த HCl H+ டொனேட் பண்ணுது. HCl என்ன பண்ணுதோ H+ டொனேட் பண்ணுது. உள்ளுக்குள்ளே இருக்க வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வாங்கிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க வாட்டரை அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ இந்த HClங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டு, HClங்கிறது ஆசிட்டு, H2O பேஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா when is ammonia is dissolved in water, when ammonia is dissolved in water the accept the proton from the water. ஓகேவா? இப்போ வாட்டர்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா அம்மோனியா ஒரு ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணுது. அப்போ வாட்டர் இஸ் ஆசிட்டு, NH3 is a base. Okay, this reaction is represented H2O plus NH3 at equilibrium NH4 plus OH minus. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறதா H2O வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுனால வந்து பார்த்தா இது ஆசிட்டு, அந்த எலக்ட்ரானை வந்து NH3 அக்செப்ட் பண்ணதுனால பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரல் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஃபாலோவிங் ஈக்குவலிபிரியம், ஜென்ரல் ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் ஃபாலோவிங் ஈக்குவலிபிரியம். ஓகேவா? மேலே இருக்கிற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே HCl is a donor as acid, water is a proton acceptor is a base. ஓகேவா? இங்கே இதே அப்படியே ரிவர்ஸில் எடுத்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் எடுத்தோம்னா இங்கே OH மைனஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு இதுலேருந்து ஒரு H+ அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ OH மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அக்செப்ட் பண்ணதால பேஸு இது பேஸு. இது வந்து பார்த்தா இங்கேருந்து கொடுத்தது டொனேட் பண்ணிடுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட். ஓகேவா? அப்படி ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ப்ரோட்டான் இஸ் H+ இஸ் ப்ரோட்டான் டவுன் இஸ் ஆசிட்டு, வாட்டர் இஸ் அக்செப்டர் ஸோ பேஸு. அப்படியே ரிவர்ஸில் பார்க்குறப்ப பாருங்கள், ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா Cl மைனஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணால் இங்கேருந்து ஒரு புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் இது புரோட்டான் அக்செப்டர் இஸ் பேஸு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H3O ப்ளஸ் ஒரு புரோட்டான் டொனேட் பண்ணோம், லாஸ் பண்ணிடும். அப்போ இது புரோட்டான் டோனர் இஸ் கால்டு ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது H3O plus is donate the proton to Cl to form the HCl. The proton they put in the products also acid and bases. Products also acid and bases. General Lowry and Bronsted theory as a reaction. It's acid base, acid 1 and base 2 and acid 1 and acid 2 and base 2 and base 1. This species is a remain after the donation of proton is a base. Species remains after the donation of proton is a base 1. Okay, so and then is called conjugated base and
Brownset acid. Conjugated base is a Brownset acid. In other words, chemical species that is differ only proton are called conjugated acid base pair அப்படின்னு பேர். ஓகேவா? அப்படியே ரிவர்ஸில் இருக்கு இல்லையா, பாருங்கள், இதை பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இது பேஸ் ஒன்று, அது அப்படியே ரிவர்ஸில் திருப்பணும்னா நமக்கு என்னன்னா அது என்னன்னா அங்கே வந்து ஆசிடாக ஆக்ட் ஆகிருக்கும், இங்கே வந்து ஆசிடாக ஆக்ட் ஆகிருக்கும் அதனுடைய பார்ட். ஓகேவா? அப்போ இதுக்கு இந்த ஜோடிக்கு இந்த ஃபேருக்கு பேர். ஓகேங்களா? ஸோ இதையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கு என்ன சொல்லணும்னா காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு பேர், காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏசே HCl இஸ் ஏ புரோட்டான் டோனர் ஆசிட். ஓகேவா? டொனேட் பண்ணிடுச்சுன்னா அங்கே வெறும் HCl மைனஸாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, இது வந்து ஓகேவா? இப்போ இதை வச்சுக்குவோம். அடுத்துங்க புரோட்டான் இங்கேருந்து வாட்டர் வாங்கிக்குமா, வாங்குறதா இது இஸ் ஏ பேஸு புரோட்டான் அக்செப்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்கும். ஓகேவா? H3O ப்ளஸ்ஸு, இங்கே Cl மைனஸ். இப்போ இங்கே ஒரு கம்மியாக இருக்கா, இது இந்த வாட்டர் இதுக்கு வாங்கிக்கும். அப்போ இது இஸ் ஏ அக்செப்டர் எஸ் எ பேஸ். ஓகேவா? இங்கேருந்து இது டொனேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோனர் எஸ் ஏ ஆசிட். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசிட் பேஸ் பேரு, இது ரெண்டையும் அதே எப்படி பார்த்தோன்னா ஒரு ஆசிட் பேஸ் பேரு. ஓகேவா? ஸோ இதான் என்ன சொல்கிறாங்கன்னா தி HCl அண்டு Cl மைனஸு அண்டு H2O அண்டு H3O ப்ளஸ் ஆர் டூ காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர். அப்போ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படி பேர், காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். ஓகேங்களா? தி Cl மைனஸ் இஸ் ஏ காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் ஆசிட் HCl. Cl minus is a conjugated base of HCl minus. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், it is limitation of Lowry and Bronsted theory. Limitation of Lowry and Bronsted theory. ஓகேவா? The substance like the BF3AlCl3 that do not donate the proton are known as a Bigelow acid. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, அதாவது BF3AlC3 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணல. ஓகே, அதாவது ப்ரோட்டானை டொனேட் பண்ணல. டு நாட் டொனேட் த ப்ரோட்டான். ஓகே, ப்ரோட்டான் டொனேட் பண்ணலாம், ஆனாலும் இந்த சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கல. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. தட் இஸ் லிமிட்டேஷன் ஆஃப் லவ்ரி அண்ட் ப்ரோன்சோட் தியரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ எவாலுவேட் யுவர் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா first is a balanced equation, the dissolution of following water in water joined by conjugate acid and base pair, conjugate acid and base pair அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு NH3 எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு NH3 எடுத்தோம்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப NH3 சரி NH4 ப்ளஸ்ஸு H2O. ஓகேவா? ஸோ இப்போ இது கூட ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு என்னன்னா இந்த இது வாட்டரை ப்ரோட்டான் அப்செட் பண்ணிக்கும். அப்போ NH3 ஓகேவா ப்ளஸ்ஸு H3O ப்ளஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை டொனேட் பண்ணுறதுனால தட் இஸ் ஆசிட்டு 1. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணதுனால பேஸ் 1, ஆசிட் 1, இது பேஸ் 1. சரிங்களா? அப்படியே ரிவர்ஸ் எடுத்தோம்னா ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னா ஓகேவா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுது, இந்த பக்கம் போகிறப்ப இது டொனேட் பண்ணுது, அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டு 2. சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து இதை அப்செட் பண்ணிக்கும், அதனால் இதை பேஸ் 2. ஓகேவா? அப்போ இதுவும் சரிங்களா, இதுவும் இங்கே இருக்கக்கூடிய B2. ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகுதுன்னா அது காஞ்சுகேட் ஆசிட் ரெண்டு பேஸ் பேர். அதே மாதிரி வாட்டரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மற்றது ரெண்டுமே இதே மாதிரி தான் மற்றது ரெண்டும். ஓகேங்களா? H2SO4 அண்ட் அசிட்டிக் ஆசிட் ரெண்டுமே இதே மாதிரி தான், சிமிலர் டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் லூயிஸ் கான்செப்ட். ஓகேவா? அதாவது 1923 கில்பர்ட் என் லூயிஸ் அப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு. ஓகேவா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் பேஸுக்கிற மோர் ஜென்ரல் டெஃபினேஷன். ஓகேவா? இட்ஸ் மோர் ஜென்ரலிஸ்டு டெஃபினேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீஸ் கன்சிடர் த எலக்ட்ரான் ஃபேர் டு டொனேட் த ஸ்பேசிஸ் as acid.
ஆர் பேஸ். ஓகேவா, எலக்ட்ரான் பேரை பேஸ் பண்ணி, எலக்ட்ரான் பேரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பீசிஸ் ஆசிட்டா இல்லை பேஸா அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேவா, அதாவது எலக்ட்ரான் பேர் அதை பேஸ் பண்ணி, எலக்ட்ரானை பேரை பேஸ் பண்ணி ஒரு ஆசிட். ஓகேவா, ஒரு ஆசிட் ஆர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அக்கார்டிங் டு தியரி, தி ஆசிட் இஸ் ஸ்பீசிஸ் that is accept electron pair, while the base species is a donate the electron pair. So we call such a species is Lewis acid and base அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் பேரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணுது. ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஆசிட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுறது ஆசிட்டு. அதே ஒரு எலக்ட்ரான் பேரை வந்து பார்த்தோன்னா டொனேட் பண்ணுறது பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடியது பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவர் என்ன சொல்கிறாங்களா, இஸ் தியரி பிரகாரம் ஆசிட் இது லூயிஸ் ஆசிட்டு, லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ் லூயிஸ் ஆசிட் எஸ் பாசிட்டிவ் அயான் ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ். ஒரு லூயிஸ் ஆசிட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்றும் ஓகேவா பாசிட்டிவ் அயானாக இருக்கும், இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸாக பார்த்தீங்கன்னா அயான் அப்படின்னு பார்க்குறப்ப பாசிட்டிவ் அயானாக இருக்கும். அதே மாலிகுல் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸாக இருக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ். அதே லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏனியானாக இருக்கும், ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ் வித் லெஸ் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா, அது லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏனியானாக இருக்கும், இல்லைன்னா நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருந்ததுன்னா அதில் எப்படி இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் பேர் வந்து பார்த்தோன்னா லீஸ்ட். ஓகேவா, ஒரே ஒரு எலக்ட்ரான் பேரை மட்டுமே இருக்கக்கூடியது. லீஸ்ட் ஒன் எலக்ட்ரான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லீஸ்ட் ஒன் எலக்ட்ரான் பேர் ஆஃப் நியூட்ரல் மாலிகுல்ஸ், ஒரே ஒரு எலக்ட்ரான் பேரை மட்டுமே இருக்கிறது. அது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வித் நியூட்ரல் மாலிகுல்ஸ், அது இஸ் ஏ லூயிஸ் பேஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இதை இங்கே போரான் ட்ரைஃப்ளூரைடு, ஓகேவாங்க, போரான் ட்ரைஃப்ளூரைடு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அமோனியா ஒரே ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் பேஸ். ஓகேங்களா, இப்போ ரெண்டே ஆடிட்டிவ். ஓகேவா, ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, ஆடிட்டிவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஆடிட்டிவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது ஸ்ட்ரக்சரு. ஓகேவா, there is a boron is a vacant 2p orbitals except in lone pair of electron is donated by the ammonia. இங்கே என்னென்னா போரான் வந்து பார்த்தோன்னா வேக்கன் 2p orbitals. ஓகேவா, ஸோ போரானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 5 அட்டாமிக் நம்பர் 5. ஓகேவா, போரானு. ஓகேவா, அப்போ நமக்கு எப்போ இருக்குன்னா எலக்ட்ரானிக் நம்பர்ஸ் 1s2 2s2 2p1. அதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் p ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரே ஒரு p ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான் இருக்குது, இதுமாதிரி ரெண்டுமே வேக்கண்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த ரெண்டு வேக்கண்டில் வந்து பார்த்தா என்னென்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டுமே இருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு எலக்ட்ரான் வேக்கண்டாக இருக்கும். அந்த வேக்கண்டில் கூட என்ன பண்ணிக்கணும்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ரம் எதுலேருந்து கிடைக்கிறது அப்படின்னா அம்மோனியோலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ கோஆர்டினேட் கோலன் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். நியூ கோஆர்டினேட் கோலன் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா, நியூ கோஆர்டினேட் கோலன் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா, ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படியே ஒரு 5th லெசன் படித்தோம் இல்லையா. ஓகேங்களா, அந்த 5th வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். இங்கே லிகாண்ட் ஆக்டர்ஸ் லூயிஸ் பேஸ் என்ன, அதில் எக்ஸஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் பேர், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கோம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கோம். அது இஸ் ligand acts Lewis base. Central metal atomer ions is accept the pair of electron. ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ஒரு டிஃபிஷியண்டாக இருக்கும், ஒரு எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் இஸ் அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயன் லூயிஸ் ஆசிட்டாக இருக்கும். லூயிஸ் ஆசிட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதனோட டிஃப்ரென்ஸ் செட் கொடுத்துருப்பாங்க. லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் செட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எதெல்லாம் லூயிஸ் ஆசிட், எதெல்லாம் லூயிஸ் பேஸ், டிஃப்ரென்ஸ் இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் such as BF3 AlCl3 BF2 there is a electron deficient molecules is a Lewis acid. The molecules one or more lone pair of electrons is called Lewis base அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
ஸோ இதை வந்து பார்த்தா மினிமம் அதில் மினிமம் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும், மேக்ஸிமம் நிறையா இருக்கும். ஓகேவா? ஆல் த மெட்டல் அயான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அதனால் எல்லாமே லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆல் த ஆனியான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது எல்லாமே லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மாலிகுல்ஸ் that contain the polar double bond. The molecules that contain the polar double bond. ஸோ இங்கே மாலிகுல்ஸ் கூட என்னென்னா போலார் டபுள் பாண்ட் இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் contain the கார்பன் டபுள் பாண்ட்ஸ், கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். இங்கே ஓகேங்களா? இங்கே கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டத்துக்கு இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது contain the polar double bond. ஓகேங்களா? அடுத்தது ஓகே, there is a molecules. The molecules which is a central atom can expand in the its octet due to the availability of empty d orbitals. ஓகேவா? ஸோ இதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம் வந்து பார்த்தோன்னா அது ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்காக இதோட எம்டி ஆர்பிட்டாலை வச்சுருக்கணும். ஓகே, அவைலபிலிட்டி ஆஃப் எம்டி ஆர்பிட்டால்ஸை வச்சுருக்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தா ஆல் த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் இஸ் கார்பானியம் அயான். ஓகேவா? இது கார்பானியான் நெகட்டிவ் சார்ஜ் கார்பானியான். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட்டுக்கும் லூயிஸ் பேஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செட், லூயிஸ் ஆசிட்டுக்கும் லூயிஸ் பேஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செட். ஓகேங்களா? ஸோ இதோட இருக்கட்டும், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.